அந்த பங்களாவில் தீ பிடிச்சப்போ இந்த மான்ஸ்டர் அங்கேருந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே போயிருக்கும். அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கவே அங்கே ஒரு பெரிய ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதில் ஒரு கண்ணு தெரியாத தாத்தா அவரோட பேத்திக்கு பேசுறது படிக்கிறதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தர அதெல்லாம் மறைஞ்சிருக்கிற நம்ம மான்ஸ்டர் கற்றுக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்பான ஃபேமிலி மான்ஸ்டருக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. இதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி அவங்களுக்கு நிறைய விறகு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அவங்களும் சாமி தான் எல்லாத்தையும் தரதா நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் அந்த பெரியவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வேலை விஷயமா டவுனுக்கு போக அந்த பெரியவர் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறாரு. அப்போ அந்த மான்ஸ்டர் அந்த பெரியவர்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்குது. ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆகிடுறாங்க. அப்போ பெரியவர் நீ யாரு எங்கேருந்து வந்திருக்கன்னு கேட்க மான்ஸ்டரும் தெரியலன்னு சொல்ல அதுக்கு பெரியவர் நீ யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்குற மான்ஸ்டரும் தான் யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த பங்களாவுக்கு திரும்பி வருது. அப்போ தான் அங்கே இருக்க ஆராய்ச்சி பேப்பரை பார்க்குற மான்ஸ்டருக்கு தான் பிறப்பு இறப்புன்னு எதுவுமே இல்லாத பிணங்கள்ல இருந்து உருவான ஒரு ஜீவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. இதை நினச்சி வருத்தப்படுற மான்ஸ்டரும் அதை பெரியவர்கிட்ட சொல்லலாம்னு வர அதுக்குள்ள தனியாக இருக்கிற பெரியவரை சில ஓநாய்கள் கடிச்சிடுது. இதனால் அவர் இறந்தும் போகிறாரு. அவரோட பிரிவை தாங்க முடியாத மான்ஸ்டர் விக்டரை தேடிட்டு வருது. அன்னைக்கு தான் விக்டரோட தம்பிக்கும் எலிசபெத்துக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ அங்கே வர மான்ஸ்டர் விக்டர் கிட்ட தன்னை மாதிரியே இன்னொரு மான்ஸ்டரை தனக்கு துணையா விக்டர் உருவாக்கணும்னு கேட்க விக்டர் முடியாதுன்னு சொல்லிடுறான். இதனால கோபமான மான்ஸ்டர் விக்டரை அடிக்க அதுக்கு விக்டர் மான்ஸ்டரை ஷூட் பண்ண போக அந்த புல்லட் மான்ஸ்டரை காப்பாற்ற வந்த எலிசபெத் மேலே பட்டுடுது. இதனால எலிசபெத் இறந்து போறா. சாகவும் முடியாம தனிமையில வாழவும் முடியாம கஷ்டப்படுற மான்ஸ்டர் விக்டர் கிட்ட அவனை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதைப்படுத்தி கொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுது. இப்படி இருக்க ஹீரோவும் அந்த மான்ஸ்டரை கொல்ல வெடிமருந்து எல்லாம் வாங்கிட்டு மான்ஸ்டரை தேடி போறான். அதை தெரிஞ்சுக்கிற மான்ஸ்டரும் இந்த வெடி என்னைய கொண்டுடுமான்னு சொல்லி பற்ற வைக்க சொல்லுது. இந்த வெடினால நான் சாகிறேனான்னு பார்ப்போம், அப்படி சாகலைன்னா நான் மறுபடியும் வந்து உன்னை கொல்லுவேன்னு சொல்ல விக்டரும் அதை பற்ற வைக்கிறான். இந்த வெடி சத்தத்தை கேட்டுதான் படத்தோட ஸ்டார்டிங்ல கேப்டன் ஆளுங்க வந்திருப்பாங்க. இப்படி வெடிச்சுமே மான்ஸ்டர் சாகல. இப்படி முடிவே இல்லாத ஒரு சாபமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்துட்டியேன்னு மான்ஸ்டர் கேட்க விக்டர் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறான். அதுக்காக மான்ஸ்டர் கிட்ட மன்னிப்பும் கேட்குறான். மான்ஸ்டரும் அவனை புரிஞ்சுக்கிட்டு அந்த மன்னிப்பை ஏற்றுக்குது. அப்படியே விக்டர் இறந்து போகிறான். அங்கேருந்து கிளம்புறப்ப மான்ஸ்டர் ஐஸில் மாட்டி இருக்கிற அந்த கப்பலை எடுத்து விட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அங்கேருந்து போகுது.